Praise the Lord. உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். நம் துதி ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பதாக சிறிது நேரம் கண்களை மூடி ஆமென் நம்மளை ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. எல்லாரும் சிறிது நேரம் கண்களை மூடி இந்த ஜெப நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்களை ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் ராஜாவை சேர்த்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, இந்த நாளில் முழுவதுமாய் ராஜாவே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் ராஜாவே அப்பா உம்முடைய கரம் தொடர்ந்து இருப்பதாக ராஜாவே. லார்ட், லெட் யோர் வில் டு பி டன். உம்முடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறுவதாக ராஜாவே. அப்பா, ஒவ்வொரு காரியமும் ராஜாவே இந்த நாளில் நடக்கும் பொழுது ராஜாவே உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடக்கத்தக்க ராஜாவே நீர் எங்களை வழி நடத்துவீராக ராஜாவே. அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக ராஜாவே. அப்பா, இந்த சபை முழுவதுமாய் ராஜாவே உம்முடைய பிரசன்னத்தோடு நீர் எங்களை நடத்துவீராக ராஜாவே. எங்களுடைய இருதயம் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. சிந்தை, மனது ஒவ்வொன்றையும் ராஜாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. உம்முடைய ஆளுகை இருப்பதாக ராஜாவே. அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜாவே. அப்பா, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக ராஜாவே. லார்ட், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் our hearts. எல்லாரும் சிறிது நேரம் வாய்களை திறந்து நம்மளுடைய இருதயத்துக்காக நாம் ஜெபிப்போமாக. let us all be aligned. நம்ம எல்லாம் ஒரு மனமாய் ஆமென் ஒரு சிந்தையோடு நம்மளோட நோக்கம் எல்லாமே அவரை உயர்த்துறது மட்டுமே இருக்கட்டும். ரீபாதாரானாமா ஷந்தராடாடா கரபாபாபா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாவே. லார்ட், ஐ ப்ரே that today is your day, Lord. அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாவே. அப்பா, நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக ராஜாவே. சர்வ வல்லமை உள்ளவரே, அப்பா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாவே. அப்பா, உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜாவே. டு கிவ் யூ தேங்க்ஸ். அப்பா, உமக்கு முழு மனதாய் நாங்கள் நன்றி சொல்லத்தக்க ராஜாவே. நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும்? நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். நினைத்து பார்க்கும் போது ராஜாவே, அப்பா தியானிக்கும் போது ராஜாவே, எங்களை வழி நடத்தின விதங்கள் ராஜாவே. லார்ட், அற்புதமான விதங்களில் எங்களை நடத்தினதுக்காக நன்றி 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 ராஜாவே. அப்பா, ஒரு குறை இல்லாமல் ராஜாவே உம்முடைய கிருபையால் எங்களை தாங்கினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் நன்றி உள்ளத்தோடு வந்திருக்கீங்க? Amen. Let us just give our hearts. Amen. நன்றி இதயத்தோடு அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அப்பா, நன்றி. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ராஜாவே. எங்களோட குடும்பத்தில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ராஜாவே. அப்பா, இந்த சபையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி நன்றி ராஜாவே. அப்பா, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக ராஜாவே. உம்முடைய பிரசன்னத்தோடு ராஜாவே. அப்பா, துதி ஆராதனைக்குள்ளாக நாம கால் எடுத்து வைக்கும் பொழுது ராஜாவே, ஒவ்வொரு வரிகளும் நாங்கள் பாடும் பொழுது உண்மை மனதோடு நாங்கள் பாடத்தக்க ராஜாவே. ஆவியோடும் உண்மையோடும் ராஜாவே. அப்பா, துதி ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கத்தக்க என்னுடைய இருதயத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. உம்முடைய பிரசன்னம் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு ராஜாவே. அங்கு சந்தோஷம் உண்டு, அங்கு சமாதானம் உண்டு ராஜாவே. இந்த சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. இந்த நாளில் முழுவதுமாய் உம்முடைய தெய்வீக சமாதானத்தோடு தெய்வீக சந்தோஷத்தோடு நீர் எங்களை நடத்துவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபுட் தேவை. ஃபிசிக்கல் ஃபுட்னா நம்ம காலையில் எழுஞ்சி பசியற தோசை இட்லி அந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்றோம். அது நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பாஸ்டர் சாலமன் ஏரன் வந்திருக்காரு. So let's put our hands together. Blessed is he who comes with the name of the Lord. Let's come. Hallelujah. Praise the Lord.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். என் வாய்ஸ் ரொம்ப ரஃபாக இருக்குது. இது என்னுடைய 3வது ப்ரீச்சிங். ஸோ காலைல 2 ஆராதனையில் ப்ரீச் பண்ணி ஸோ 3வது ப்ரீச்சிங் செய்கிறேன். ஸோ ஆண்டவர் தான் பலன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லவரை கனப்படுத்துவோமா? கமான் 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 கமான். யூ வாண்ட் கிவ் டு த லார்ட், யூ மஸ்ட் கிவ் த பெஸ்ட். ஆண்டவர்கிட்ட கொடுக்கணுன்னா ஆண்டவருக்கு சிறப்பானது. பாருங்கள், நிப்பாட்டிட்டீங்க பாருங்கள், இதுதான் சிறப்பான காணிக்கையா? உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சார், உங்களை வீட்டை தேடி வந்து ஆயிரங்களை கொடுத்தா அவர் பின்னாடி போய் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லுவீங்களே, அதை காட்டிலும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து மேன்மையை கொடுத்து உங்களை குடும்பமாக்கி இந்த கிரேஸ் இந்த குடும்பத்துக்குள்ள இணைத்த சர்வ வல்லவருக்கு நல்ல கரங்களை தட்டி அவரை கனப்படுத்தி கமான். நல்ல வாய்களை தர கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நிறைந்து ரிமாந்துரா ஷகடாந்தலபா ரிகாலதனமா. எத்தனை பேர் ஆவில நிறைஞ்சிருக்கிறீங்க? அந்நிய பாஷை பெற்றவர்கள் நல்ல ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜஸ்ட் கீ வாசிக்கிறவங்க வரீங்களா? ரிகாலதரபா ரியாந்தரபா லகரதரபா. யாரையும் பார்க்க வேணாம், நம்ம ஒருவரை மாத்திரம்தான் பார்க்க வந்திருக்கிறோம், ஒருவரை சந்திக்க வந்திருக்கிறோம். என்னை தேடி வந்தவ, என்னை ஆசீர்வதித்தவ, என்னை உயர்த்தினவ, என் வாழ்க்கை தரத்தை மாற்றின என் ஆண்டவர் இயேசுவை தேடி இந்த மாலை வேளையில இந்த சாயங்கால வேளையில வந்திருக்கிறேன். வாயில திறந்து நல்லா ஆவில நிறைந்த ரபா ஷேடாதா கப்ரா லபு ரதடபா ரிபாந்தரபா ஷேகடாதலபா ரியாந்தரபா ஷேகடாதரபா ரியாந்தரபா ரபாதரலபா கராதரபா. நல்ல வாய்களை திறந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஆழத்தை திறக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரப்ப ஆரம்பிப்பார், நிரப்ப ஆரம்பிப்பார், நிரப்ப ஆரம்பிப்பார். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடணும், எல்லாரும் கண்களை மூடி. பாராலா பாராதனமா ஷரமானியாந்தரலபா ரபாதுரபலா கராதனமா. இந்த இடத்துடைய அட்மாஸ்பியர் மாறுகிறது, இந்த இடத்துல ரேம் மாறுகிறது, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, தேவனுடைய மகிமை இந்த இடத்துல அதிகரிக்கிறது. ராமாந்தரா ஷகர பேசுங்க 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 பேசுங்க. ஆவில ஒரு விடுதலை, ஆத்துமால ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும்னா come on, open your mouth, speak in new tongues. kapandara shattanaludaraba rabandana mariyandarabala garadara mariyandarve ramandurama shakadandalaba mahandaralama durabane kaladanama. பேசுங்க 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 பேசுங்க. Something is happening in the realm. Something is happening in the realm. Something is happening. Something is happening. Something is happening. Amandara laka thana khaljena gada papada thalish thadadava kuprana bateseke leturu kaltera baladana mashagada dana mariya daraba kurabaladana mariya daraba rabadana mashakaradana mariya daraba kuradaraba ladaraba. Come on, come on, come on, come on, come on, come on, people. Tarakapaduga ram 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 ram. Oh Rama Santaraba Ribadana Mari Kaladana Mariadana Baladanaba Ikarabaladana Mashantaraba. மார்போடு அழைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுங்களா? அழைப்பாருங்க, மனக்கவலைகளை தீர்க்கிறவர். சொல்லுங்களா? ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துவார். கல்மலை கல்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுங்க, கரம் பிடித்து கல்மலை மேல் நிறுத்துவார். ஒரு
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய். Glory to Jesus. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பழமையான ஒரு பாடல் தான். வாயில திறந்து சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டவர் எனக்காக. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. Hallelujah. Oh, glory. மகிமைப்படுத்தலாமா? Jesus, 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 increase. எல்லாரும் ஆசையா Hallelujah. Hallelujah. ஏசப்பா. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் ஒரு ஜெபமா சொல்லலாமா அந்த பாடல? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஜெயா. ஏசப்பா, உம் சித்தம் என்னுடைய இதயத்தின் ஆஞ்ச இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் ஆசையா சொல்ல விரும்புறீங்க? உம்மோடு இருப்பதுதான் Jesus, 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 Jesus. உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, ஜீவனே ஜீவனை அழிவிலிருந்து என் ஜீவனை Glory to Jesus. அழிவில் நின்று ஆசை சொல்லலாமா? மீட்டவரே மீட்டவரே, என் நேசரே, மீட்டவரே மீட்டவரே, என் நேசரே. கடைசி எல்லாரும் சேர்ந்து உயர்த்தலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய ஆசைகளையும் வாஞ்சையும் அறிகிற சர்வ வல்லவர் நீங்க. மனிதன் எங்களை அறிந்து கொள்கிற விதம் வேற, நீங்கள் படைத்தவர் நீர். எங்களை ஆராதிக்கிற அப்பா பார்க்கிற விதம் வேற. இந்த சாயங்கால வேளையில உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோட பேசுங்க, சொல்லுங்க, எங்களோட பேசுங்க. உடைய வார்த்தை எங்களோட பேசட்டும். ஏசப்ப நாமத்தில் நான் கேட்டு ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Thank you so much. Thank you. ஸோ பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில். சப்போஸ் இந்த நாளில் என்னுடைய அப்பா இருக்க வேண்டியது, அவங்க ஜோஹர் தேசத்தில் ஒரு ஊழியக்காரனை கூட்டிகிட்டு போய், ஸோ இந்த காலையில் அவங்களும் மினிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அடுத்த வாரம் அவங்க வருவேன்னு சொல்லி என்னை சொல்ல சொன்னாங்க. ஸோ பாஸ்டர் மைக், ஸோ பாஸ்டர் ஏரன் அவங்க வருவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ பக்கத்தில் 2-3 பேருக்கு நல்ல ஒரு ஹைஃபை கொடுத்து, நீங்கள் என்னை பார்க்குற விதத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இங்கே நிற்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் எனக்காக உங்களுடைய அழகான 32 பல்லை காட்டி, அழகான படைப்பை, இந்த பல்லு, ஆமாம் அது பாருங்க. ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ. ஆமாம், இந்த அழகான படைப்பை, அந்த ஒயிட் கலராக, தமிழனுக்கு அழகுனே அதுதான். இந்த பக்கம் டாமின் வந்து இந்த பக்கம் இந்த சிவரு மறைச்சிருச்சா தமிழனுடைய அழகு. ஆமென். இருட்டா இருந்தாலும் நாம் தெரிவோம் கலையாய். தட்டுனா நல்லா தட்டிடணும். ஹல்லேலூயா, ஆமென். பேசுவதில் அடிச்சு கொள்ள முடியாது நம்மால, சாப்பிட்றதில் அடிச்சு கொள்ள முடியாது நம்மால, வாயை கட்டுப்படுத்த முடியாது நம்மால. சும்மா இறையண்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க, சும்மா இருக்க முடியுமான்னு கேளுங்க. சரி, பக்கத்தை கேட்காதுங்க, உங்களே கேட்டு பாருங்க. உள்ளுக்கு இருந்து ஒரு சத்தம் வரும், நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திறமையில ஆண்டவர் உங்களை என்னை படைத்திருக்கிறார். உங்களை என்னையும் பேசத்தக்க, அவரோட பேச, அவர் நாமத்தை உயர்த்த நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த மாலை வேளையில நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க யாத்திராகமம், எக்ஸடஸ், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். எல்லாரும் பைபிளை திருப்பணும். ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. ஸோ பைபிள் எடுத்துகிட்டு வராதவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். பட் பைபிள் எடுத்துகிட்டு வந்தவங்க நீங்கள் திருப்புங்க. இட்ஸ் ஓகே, லேட் ஆனோ பரவாயில்ல. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 24, 25. ஸோ எனக்கு நான் வச்சிருக்கிறது இங்கே தமிழ் இங்கிலீஷ் பைபிள். ஸோ எனக்கு நீங்கள் யாராவது சத்தமாக எனக்கு உதவி செய்ய நீங்கள் படித்தால் எனக்கு சுலபமாக இருக்கும். தேங்க்யூ. ஒருத்தர் படிக்கிறீங்களா? மறுபடியும் ஸ்லோவா படிக்கிறீங்களா? மறுபடியும் படிக்கிறீங்களா? தேவன் அவர்கள், பாருங்க, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஓகே, அடுத்த வசனம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேலரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த 2 வசனத்துல 4 விதமான முக்கியமான
ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களோட இந்த மாலை வேளையில், இந்த சாயங்கால வேளையில் நான் பேச போகிறேன். மறுபடியும் எல்லாரும் 24வது வசனத்தை நம்ம படிப்போமா? 24வது வசனத்தை நாம் பார்ப்போம். நீங்க படிக்கிறீங்களா மறுபடியும்? எஸ், 24 அதே வசனம் தான். தேவன் தேவன் அவர்கள் பெருமூச்சை ஒரு வேர்ட் அல்லாண்டி நீங்க படிக்கும்போது தேவன் அவர்களுடைய பெருமூச்சு டாட் அந்த மாதிரி படிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாருங்க, தேவன் அவர்களுடைய பெருமூச்சையை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? முதலாவது இந்த வசனம் எங்க, இந்த வசனம் எங்க ஸ்கிரிப்சர் அடங்கி இருக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்க இருக்கிறாங்கன்னா அடிமை தினத்துல இருக்கிறாங்க. ஓகேயா? எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவருடைய வேலை, அவர்களுடைய நாட்கள் ரொம்ப கடினமா இருக்கிற கடினால என்னன்னா அவர்களுடைய பேச்சு, அவர்கள் மூச்சு மிகவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க மூச்சுடும் பொழுதே அவங்களுடைய கிரானிங், இங்கிலீஷ்ல போய் கிரானிங், பெருமூச்சு விடும் பொழுதே இந்த நாட்டில ஏன் வைத்திருக்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை வாழ விடலைன்னு சொல்லி அவனுடைய பெருமூச்சிலே, அவனுடைய மூச்சிலே தெரியுது கதறுதல். ஆனா வசனம் சொல்லு, தேவன் அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை சொல்லுங்க கேட்டா. சத்தமோ ராமின்னு சொல்லுவோமா? இந்த சாயங்கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு காது இருக்கு, அவருடைய காது உயிரோடு இருக்கிறது. அவர்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ, அவரை கூப்பிடுறாங்களோ, ஆண்டுடைய காது திறந்திருக்குது ஐயா. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய அழுகையின் சத்தம் மூச்சுடும் பொழுது, ஐயோ ஏன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நான் வாழ்வது ஏன் இந்த வாழ்க்கை, பேசாம செத்துடலாமே என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறாரு. சர்வ வல்லவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிரைஸ் ஃபேமிலி செஞ்சுரி இந்த மாலை வேளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஜெபிப்பது, ஆண்டவரை தேடுவது எதுவுமே தரையில் விழல. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி என் ஜெபத்தை, என்னோட கூக்குரல் சத்தத்தை, என்னுடைய அழுகையில, என் அறைக்குள்ள நான் அழுது கொண்டிருக்கிறத, என் வேலை இடத்துல அழுது கொண்டிருக்கிறத, அந்த சத்தத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஐயா கேட்கிறார். ஐயா முதல் உங்களை பார்த்து சொல்ற, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறீங்க. ஆண்டவர் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும், இப்ப பாருங்க, அவர்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே, அவருடைய அழுகை கேட்ட உடனே வசனம் இப்போ டைரக்ட் பண்ணுது. ஆண்டவர் பிதா என்ன பண்றார்? படிங்க கண்டிப்பா. தாம் ஆபிரகாமோடு, பாருங்க, தான் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்க அழுகிறத ஆண்டவர் சும்மா பார்க்கல, அவர் சும்மா கேட்கல. உங்களுடைய சத்தத்தை கேட்ட நிமிடத்துல அவர் என்ன செய்யறாருன்னா உங்களுடைய உடன்படிக்கையை பார்க்கிறார். ஐயா அன்னைக்கு இந்த 430 வருஷத்துல அவங்க அழுதுட்டு இருக்காங்க, 400 வருஷம் அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, பெருமூச்சு சத்தத்தை கேட்ட உடனே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு 3 தலைமுறைக்கு பண்ண உடன்படிக்கை ஆண்டவர் வசனம் சொல்லுது, என் தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த மாணவர்கள் உங்களை பார்த்து சொல்றேன்,
ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர். சும்மா இல்ல. ஒரு சாதாரண மனுஷனோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்னா, இந்த ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த ஜனங்கள் யாருடைய உடன்படிக்கையில் இருக்கிறாங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. உடனே என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு, இந்த உடன்படிக்கை இவர்கள் மேல இருக்கு. இப்ப அந்த உடன்படிக்கை பார்த்தோன்னே ஆண்டவர் நினைவு கூறுறாரு. என்ன நினைவு கூறாருன்னா, இந்த என்ன சொன்னனோ, உங்க மேல என்ன நான் கற்பித்தனோ, என்ன ரிலீஸ் பண்ணனோ, இஸ்ரவேலுக்கு ஒண்ணு தரையில விழுவாது. ஆண்டவர் உயர்த்துகிற போற நாள் வந்து விட்டது என்று ஆண்டவர் மறுபடியும் அவரை நினைவு கூறுறாரு. ஹல்லேலூயா. இப்போ நல்லா பாருங்க, கவர்னன்ட். எல்லாம் சொல்லுங்க, கவர்னன்ட், உடன்படிக்கை. சரி, இப்போ நீங்களும் நானும் கூப்பிடுற அழுகையின் சத்தத்தை இந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவரை உடன்படிக்கையை நினைவு கூற செய்ய வைக்குதுன்னா, உடன்படிக்கையை நீங்களும் நானும் கத்துக்கணும். என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கைன்னா ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். ஆண்டவர் சும்மா இருக்கிறார்னா சும்மா பார்க்க கிடையாது, அவன் கையை பிடிக்கிறதா ஒரு அக்ரிமெண்ட், அவன் கையை பிடிக்கிறதா ஒரு கவர்னன்ட். அவனை பிடித்து சொல்றாரு, யூ ஆர் மைன், யூ ஆர் இன் மை ரிலேஷன்ஷிப், யூ ஆர் இன் மை இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னன்ட் பண்றாரு. நான் சும்மா கவர்னன்ட் பண்ண கிடையாது, ஏதோ ஒரு பர்பஸ் மேல வச்சிருக்கிறேன், நான் உன்னை பத்தி ரொம்ப நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கவர்னன்ட் பண்றாரு. எத்தனை பேர் விளங்குது? கவர்னன்ட் சொன்னா ஆண்டவரும் மனுஷனும் ஒரு உடன்பாடு. சிம்பிளா சொன்னா, எல்லாரும் வீடு வச்சிருக்கிறீங்க, அது ரெண்ட் வீடா இருக்கலாம், இல்லை உங்க சொந்த வீடா இருக்கலாம். எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் காசை கட்டி எக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. யாராவது எக்ரிமெண்ட் சைன் பண்ணாமலே இருக்கிறீங்களே? இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆமாம். அப்போ இந்த உடன்படிக்கையில் சைன் பண்ணும் பொழுது, ஐயா 2 பார்ட்டிக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வருது. நான் உனக்கு இதை தரேன் 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 தரேன். இந்த பார்ட்டி சொல்லுது, எல்லாம் ரிசீவ் பண்ணுறேன் சைன் வைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க சைன் வச்சால, இப்போ அந்த அக்ரிமெண்ட் படி ஐயா இதை சொன்னீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்க ஐயா உங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஏசப்பா, இதுக்கு மேலே நீங்கள் தான் இறங்கி வரணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு தரேன் பாச மைக். சரி, பாச மைக் எடுத்துக்கோமே. சீக்கிரமா பார்க்குறேன், நிறைய இருக்கு. சரி, உங்களுக்காக நின்று தினமா சரி பாச மைக். பாச சொல்றாரு, உனக்கு காடி கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், உனக்கு சுகத்தை தருவேன், அதை தருவேன், மெடிசன் வாங்கி தருவேன், உனக்கு காடி விஐபி வரைக்கும் உன்னை விஐபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு. என் மேலே என்னோட ஃபியூச்சரை எழுதி கொடுத்துட்டாரு. தோப்பருப்பா, 50 வயசில் உனக்கு ஒரு மெர்சிடிஸ் வரும்ப்பா, தான் எடுத்துக்கோ. ஆமீன் சொல்லலை? ஆமாம், ரொம்ப லேட். வரேன், ஒரு இடத்துல பிடிக்கிறவங்களே. ஓகே, வரேன். நீங்கள் கோட்டை விட்டுறீங்க, ஐயா இந்த 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 பாஸ்டர் எனக்கு ஞாபகம் விட்டுங்க, நான் அப்புறம் எங்கேயோ போயிடுவேன். ஓகே, இந்த வானமும் பூமியும் எதனால் படைக்கப்பட்டதுயா? ஹலோ, நான் உங்களை கேட்குறேன், வானமும் பூமியும் எதை பண்ணால படைக்கப்பட்டது? எப்படி சொல்கிறீங்க வார்த்தையினால் படைக்கப்பட்டதுன்னு? எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. என்ன பபன்றீங்க? உங்ககிட்ட தான் பேசுகிறேன். வேதத்துலேருந்து காட்டுறீங்களே. சரி, இருக்கா இல்லையா? சரி, கீபோர்டு வாசிச்சா அண்ணன் வாசம் இருக்கா இல்லையா? இருக்கு உண்மையில இருக்கு. டோன்ட் வரி, நான் உங்களை காப்பாற்றுறேன். எனக்கு வாசிட்டீங்க ஐயா. என்னோட கூட எடுத்துக்கிறீங்களா? பாஸ் ப்ளீஸ் ரிமைண்ட் மீ. நான் அந்த வார்த்தையை குறித்து I want to touch. ஓகே, சீக்கிரம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய சர்ச்சில் இன்னைக்கு காலையில் 300 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தரும் சும்மா விட மாட்டேன். ஆமீன் சொல்லனா விடவே மாட்டேன். அதனால தான் எனக்கு தெரியும், ஆமீன் இல்லைன்னா நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணலன்னா இருக்கிறீங்களா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.
பாடி தான் இருக்கு. பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சா பாஸ்டர், இந்த பாருப்பா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படியே இருங்க, இப்படியே இருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஒரு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 33வது சங்கீதம், சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 33 ஏனவரே 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் பாருங்க. ஹலோ ஹலோ எல்லாரும் பாருங்க, நீங்க சொல்லுங்க ஹலோ எல்லாரும் பாருங்க, எல்லாம் பாருங்க. தேங்க்யூ அங்கிள். சரியா, ஒருத்தவங்க படிங்க, ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லைல்ல. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 33 வசனம் 6. ஓகேயா, வீட்டில் போய் நீங்கள் படிங்க. எனக்கு ஒருத்தர் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்படி படிங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் அவைகளுடைய சர்வ சேனைகளோ உண்டாக்கப்பட்டது. ராமீனே காணுமே. ஆமென். ஐயா, எத்தனை பேர் உண்மை, நான் கேட்குறேன், சரி, எத்தனை பேர் உண்மையிலே வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை சாப்பிட வந்திருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி சொல்லணும், இந்த வார்த்தையை இங்கிருந்து தூக்கி போட போட யூ மஸ்ட் டேக் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட். எல்லா வார்த்தையும் இஸ் அ ப்ராஃபிட்டிக் வேர்ட். நான் சொன்னேன், யாரோ 50 வயசுல மெசேஜ் பாய்ப்பீங்க அப்படி சொன்னால் ரிலீஸ் பண்ணா somebody please take it. அதான் வார்த்தை. வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை உண்டு. இப்போ நல்லா பாருங்க, நீங்களும் நானும் அமெரிக்காவுக்கு நீங்க நடந்து போக முடியுமா? இந்த பக்கத்து நான் கேட்குறேன், அமெரிக்காவுக்கு நடந்து போக முடியுமா? பாஸ்டர், அமெரிக்காவுக்கு நடந்து போய் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த பக்கத்து இருக்கா? சரி, வேற அமெரிக்காவுக்கு போகணும்னா பின்னாடி 24 நவர் ட்ராவல் பண்ணி போகணும். ஐயா, வானமும் பூமியும் இந்த பூமியை எப்படியா படைச்சாரு? அவருடைய வாயின் சுவாசத்தினால். ஐயா, நல்ல கரங்களை தட்டி ஐயா. வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. வார்த்தையை ரிலீஸ் பண்ணாரு. என்னடா வார்த்தையை பேசினாரு. அடுத்து அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் அவருடைய சகல சேனை, வானத்திலும் பூமியிலும் எல்லா சேனை, சன் மூன் ஸ்டார்ஸ் எல்லா கிரியேஷனும் வந்துருச்சு. எப்படி படைச்சாருன்னா, இப்போ ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1க்கு போயிருமா? எல்லா சண்டே ஸ்கூலுக்கு மறுபடியும் போவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சரி, வசனம் சொல்லுது வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சங்கீதம் 33:6 சொல்லுது தேவன் வார்த்தையினால சிருஷ்டித்தார், அவருடைய சுவாசத்தினால. இப்போ வசனம் 2 படிச்சுட்டு 3 படிக்கிறீங்களா? 2 படிச்சுட்டு 3 படிங்க சீக்கிரத்துல. பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையோ வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. சிம்பிளா என்னன்னா, 2வது வருஷம் நிறைய சொல்லுது, எல்லாம் இருந்து போய் கிடக்குது, ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா ஒரே வார்த்தை சொன்னா நத்திங், கம்ப்ளீட்லி நத்திங், ஜீரோ. இப்போ 3வது வசனத்தை பார்ப்போமா? தேவன், இப்போ பாருங்க, எல்லாரும் பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று வெளிச்சம் உண்டாது என்று கட்டளையிட்டால் வெளிச்சம். ஆமீன். வர மாட்டேதுல்ல. ஆமீன் என்ன தெரியுமா? ஆமா, ஐ எம் அக்ரி. அது அப்படியே உண்மை, அது அப்படியே நடக்கட்டும். தட்ஸ் வை சொல்றேன், இந்த உங்க வாழ்க்கை மாறணும்னா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்லுவா, வாழ்க்கையை மாற்றணும்னா ஒண்ணுதான், வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா இந்த வேர்டு மூலமா தான், அவருடைய வாயின் சுவாசம் மூலமா தான் சகலத்தையும் படைத்தாரு. சகலம் எப்படி படைச்சாருன்னா, பாருங்க வசனம் சொல்லுது, தன் வாயில படைச்சு ஊதினார் போட்டிருக்கல. இப்ப எப்படி நான் சிம்பிளா லைட் வெளிச்சம் அப்படி சொல்லிட்டு ஊதுனோடனே எல்லாம் எக்ஸிஸ்டன்ட் லைட்டு வந்துச்சு. எல்லாம் ஒன்று ஒன்று அடுத்த சாப்டர் எல்லாம் வந்துருச்சியா. இது எப்படியா? வாயின் வார்த்தை. சரி, இந்த வார்த்தை யாரு? பரலோகத்தில் இருக்கிற பெஸ்ட் எதியா? சரி,
பரலோகத்துல இருக்கிற உங்க பெஸ்ட் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். பரலோகத்துல இருக்கிற பெஸ்ட் எது? பிதா. வெரி குட், தேங்க்யூ. பிதா. வேற யாரு? குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வேற இந்த பக்கத்து எங்க வீட்டுக்கு கிட்ட போயிட்டீங்களா? யாராவது சொல்லுங்களேன். தேவதூர்கள் ரொம்ப விசேஷமா? சரி, மறுபடியும் சண்டே ஸ்கூல் கதை தான். வாங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் வாங்க சேர்ந்து படிக்கலாம். இப்போ வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? வார்த்தை மூலமா வானமும் பூமியும் படைக்கப்பட்டது. இந்த வானம் பூமியும் ஒரு லேண்ட கூட வாங்க முடியாத நம்ம வார்த்தையில படைச்சிருக்கிறாரியா. வார்த்தை அவ்வளவு வல்லமை. வார்த்தை கிரியேஷன் உண்டாக்கும். இந்த வார்த்தை பேசுகிறது. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சரி, என்னோட கூட ஜான் சாப்டர் 1. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 1. இருங்க, நானும் எடுத்துக்கிறேன். ஜான் சாப்டர் 1. ஓகே, எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய். எத்தனை பேருக்கு எல்லாம் இப்ப என்ன பாருங்க. ஓகே ஆண்டி, நீங்க மட்டும் தான் படிப்பீங்க. எல்லாரும் என்ன பாருங்க. இந்த emptiness உள்ள ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சியா? ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்குது? ஒன்றில்லாத இருளுக்குள்ள பரலோகத்தில் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு. That's the word. அதுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு கரங்களை. நல்ல 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 வார்த்தை இருந்துச்சு. கிரியேஷன் இல்ல, வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை ஆதியில பேசினது, எல்லாம் உண்டானது. ஆமீன் சொல்றீங்களே? இதுதான் வேர்டோடைய பவர். சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சரி, பாஸ்டர் சும்மா ஒரு எல்லாரும் நல்லா கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக், ஜேக்கப். ஓகே, இப்போ ஐசேக் வந்து கண்ணெல்லாம் உருங்கி மூடி கண்ணு தெரியாத நிலைமையில, வாடாப்பா நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன்னு சொல்றாருல்ல. 2 ரெட்டை பையனுங்க. யார் இது? ஐசேக் அண்ட் ஜேக்கப். ஐசேக்கும் யாக்கோப்பும். இப்போ ஆசீர்வாதம் சொத்து கொடுத்து பிளஸ் பண்ணாரா, இல்ல வார்த்தை ரிலீஸ் பண்ணி பிளஸ் பண்ணாரா? இல்ல இல்ல இல்ல, யோசிச்சு சொல்லுங்களேன். நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, டேக் யூர் டைம். அன்னக்கார கொலை பண்ற அளவுக்கு வந்தாங்க, சொத்து எழுதி கொடுத்தாரா? ஏதாவது பைபிள் வேர்ஸ் இருக்கா? எனக்கு ஏதாவது எடுத்து காட்டுங்க. அப்பா சொத்து எழுதி கொடுத்தாரு. ஐயா கைய வச்சு வார்த்தையை ரிலீஸ் பண்ணாரு. அவனுக்கு தெரியும் வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை கேரி பண்ணிட்டு போறான். அந்த வார்த்தையை கேரி பண்ணி போகும்பொழுது, மறுபடியும் வரும்பொழுது, 2 பரிவாரங்களாக திரளாக மறுபடியும் வரான். எப்படி அப்பருக்குண்ணா? எப்படி அன்னகரை தோரட்டனா? அப்பா வந்து எழுதி பத்திரத்தை எல்லாத்தையும் எடுக்கிற பத்திரத்தை கொடுத்தாரா? இல்ல வச்சிருக்கிற வாயில இருக்கிற ஒரு பத்திரம், அதுதான் தேவ வாக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தை, அதை ரிலீஸ் பண்ணாரா? பத்திரத்தை கொடுத்தாரா? வாயில இருக்கிற வார்த்தை. அப்படின்னா நீங்க சொல்றது, உங்க நாவல மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. உங்களுடைய நாவல மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு என்று சொன்னா, சர்வ வல்லவருடைய நாவல அதிகாரம் வல்லமையும் அதிகாரம், அது பலம் உள்ளது. அது கிரியேஷனை உண்டு பண்ணுயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதி இல்லை, ஒன்றும் இல்லை, வேர்டு இருந்துச்சு. இந்த வேர்டு தான் தேவனா இருந்தது. அது வேர்டு பேசினது. எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்கறது எல்லாம் இந்த வேர்டு மூலமா தான் வந்துச்சு. இந்த வேர்டு மூலமா தான் வந்துச்சு. அதனாலதான்
முழு இயேசு கூட போனவனுங்க எல்லாம் எதுக்கு அலைகிறாங்கன்னா, எல்லாரும் வார்த்தைக்கு இயேசு சொல்லுவாரா? இயேசு சொல்லுவார், சரி 2 மீன் 5 அப்பத்தை பிதாவே ஆசீர்வதிக்கிறேன், சைட்ல போய் வாங்கிட்டு வந்துருங்கப்பா. ஏதாவது கதை அந்த மாதிரி இருக்கா? பாஸ்கெட் நிறைஞ்சது. நான் கேட்கிறேன், வார்த்தையா இல்ல கடையில வாங்கிட்டு வந்தாங்களா? இயேசு சொன்னாரு, உலகத்தெங்கிலும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன், என்னை விசுவாசிக்க பிசாசை துரட்டும், அந்நிய பாஷை பேச நிறைய கதை சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர்களை பயன்படுத்துறாரு, இன்னைக்கு சர்ச்சில் வச்சிருக்கிறாரு. எதை நம்பி வந்தீங்க? எதை நம்பி வந்தீங்க? உங்களை தான் கேட்கிறேன். 3வது பிரசங்கம், உயிர் கொடுத்து போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா கேளுங்க. இன்னைக்கு விடிய காலம் முழுதும் தூங்கல, சரியா? தூங்காம காலையில் எந்திரிச்சு 8 மணிக்கு சர்வீஸில், இங்கிலீஷ் சர்வீஸில் ப்ரீச் பண்ணி, அடுத்தது 10:30 மணி சர்வீஸில் மினிஸ்டர் பண்ணி, லைன் க்ரௌட் நிற்குது, எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணி 2 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு, ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க, ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் மை ஒய்ஃப் ஜஸ்மின், ஆல்சோ என்னுடைய டாட்டர். ஓகே, அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க, அவங்களும் 3 சர்வீஸ் அட்டென்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? வார்த்தை. வார்த்தை. இன்னைக்கு நம்ம யாரையோ கையை ஏந்திட்டு இருக்கோம், குடியா குடியா குடியா. நான் சொல்றேன், ஐயா இதை மிஸ் பண்ணிடாத ஐயா. நான் சொல்றேன், இப்படி கேட்குறேன், எல்லாரையும் கேட்குறேன், உங்களுக்கு நானே 10,000 வெள்ளி தரேன்னு சொல்றேனே, உங்களுக்கு அது வேணுமா இல்லை 10,000 வெள்ளி தந்தவர் தான் வேணுமா? 10,000 தந்தவர் வந்து லோடட். உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை அவரை வேணுமா? அவர் கொடுத்தா போதும், 10,000 போதும் எனக்கு. ரொம்ப பேர் 10,000 எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்லுவேன், 10,000 எனக்கு வேணாம், 10,000 கொடுக்கிறவர் எனக்கு வேணும். ஒரு கதை இப்படி இருக்கு, நான் சொல்லிட்டு நாங்கள் கனெக்ட் பண்றேன். ஒரு நாள்ல ஒரு ராஜா ஒரு ராணி. ஓகே, இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா, இந்த ராணி கிட்ட சொல்றாரு, நீ என்ன வேணா கேளு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணா கேளு, ஆனா என்ன மட்டும் விட்டுருன்னு சொல்றாரு. யாரோ இப்படி இருக்கீங்க, அதான் வருது. யார்கிட்டயே பேசிட்டு இருக்காரு ஆண்டவர். இது என்ன ராஜா சொல்றாரா, என்ன வேணா, அரமனையில் பாதி கூட கேளு, எல்லாம் தந்துடுறேன், தயவு செய்து என்னை விட்டுருமா. இந்த அம்மா வீட்டுக்கு போற மண்ணுக்கு பார்த்துச்சா, ஓ எல்லாம் கேட்டா கொடுத்துருவ. என்ன செஞ்சுச்சுன்னா, சரி நான் விருந்து வைக்கிறேன் வா அப்படி சொல்லி, நான் அந்த நேரத்தில் கேட்குறேன்னு சொல்லி கூப்பிச்சான். அந்த ராணி என்ன செஞ்சிச்சுன்னா, பாருங்க கதைனா எல்லாம் நுணுக்கமா பார்க்குறீங்க, நைஸ்ல. ஆமா சரி, ராணி என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த ராஜா குடிக்கிற தண்ணியில மாத்திரை கலந்துருச்சு. கலந்து இரவோட இரவு ஆளை வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சான். எங்க தூக்கிட்டு போயிடுச்சு? ராணியோட வீட்டுக்கு. ராஜா காலில் எந்திரிக்கிறாரு, ஏய் அறிவு இருக்க அவனுக்கு, உன்னை என்ன வேணா கேட்க, நான் தான் கொடுக்குறேன்னு என்ன விட, ஏன் என்னை டார்ச்சர் பண்ற, என்ன பண்ண, ஏன் இங்க கொண்டு வா சொன்னா. அவ சொன்னாலா, நீ கொடுப்ப அதெல்லாம் முடிஞ்சு போயிடும், ஆனா உன்கிட்ட அதிகாரம் இருக்கு, அது என்கிட்ட இருந்துச்சுன்னா தலைமுறைக்கு தலைமுறை அதுதான் நிற்கும். உன்னுடைய ஸ்தாபனம் பாதி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் எதுவும் நிற்காது. நீ என் கூட இருந்தா ஒளியே போதும், எனக்கு எல்லாம் வந்த மாதிரி. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட. நான் சொல்றேன்,
அவர் அறிகிற அறிவை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வளரணும். உங்களை ஆசையா முட்டுகள் ஆண்டவரே உங்களை அறியணும் சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அவர் மேல வாஞ்சியா இருக்கீங்க? taste and see God is good. So ருசித்து பாருங்க ஆண்டவர் நல்லவரா இருக்கான்னு சொல்லி. நம்ம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட புடுங்க பாக்குறோம், ஆனா அவரையே புடுங்க பார்க்க தெரியல. இந்த சாயங்கால வேலை நான் சொல்றேன், அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்காதீங்க, அவரையும் உங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஐயோ கிரேஸ் ஃபேமிலி செஞ்சுரி கிட்ட தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு. கம் ஆன் somebody, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உன்னுடைய பாதி எனக்கு வேணாம், எனக்கு நீங்க வந்தா. கம் ஆன். எப்படி சொல்றீங்க? நீங்க வந்தா போதும். உண்மையாவா? அவர் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தாறுமாற இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறிடும். கிரியேஷனுக்குள்ள கொலாப்ஸா இருந்தது, நத்திங்கா இருந்தது, டார்க்னஸ் இருந்தது, பேசி சரி பண்ணிட்டாருன்னா உங்களுடைய லைஃப் என்னுடைய லைஃப் ஏமாத்திரம். சொல்லுங்க, ஏமாத்திரம். ஹல்லேலூயா. சரி, இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்க ஆண்டவர் வார்த்தையில வல்லம் உண்டு? பாருங்க, உங்களை விசுவாசிக்கிறதுக்கு இந்த 4-5 கைக்கு தான். பிரைஸ் தி லார்ட். 4-5 ஆத்மாவது ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆமா, 1 2 3 4 5 6 7 8 டக்கு 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 டக்குன்னு தூக்குறாங்க பாஸ்டர். சரி, ஒரே தூக்கினால பரலோகம் பார்க்கட்டும். நானா கேட்கிறேன், சரி எத்தனை பேர் விசுவாசிக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தைய? சத்தமே ஹல்லேலூயா. சரி, வருவோம். நல்ல வேலை மறக்கல பாஸ்டர். எக்ரிமெண்ட் இப்போ பாஸ்டர் எனக்கு எல்லாம் கொடுக்குறேன்ட்டாரு. இப்போ பத்திரத்துல கொடுக்குறேன்னு சொன்னவரு எனக்கு சிக்னேச்சர் நானும் அவரும் வச்சிருக்கிறோம். அவர் சொல்றாரு நீ கேட்ட நான் கொடுப்பேன்னு சொல்லி எக்ரிமெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்னோட கேள்வி, உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? இருக்கா இல்லையா கேட்க? ரைட்ஸ் இருக்கா இல்லையா கேட்க? அதுதான் நான் 2 நாளா யோசிக்கணும். 2 நாள் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றவங்க எனக்கு தெரியல. பட் இந்த சாயங்கால வேலையில எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ரைட்ஸ் உண்டு? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ரைட்ஸ் உண்டு? சத்தமா சத்தமா, கமான் கமான். தொண்டை போய் உயிர் கொடுத்து பேசுறேன்னா நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரலோகம் எப்படி உங்களை பிளஸ் பண்ணும்? ஹல்லேலூயா. தட்ஸ் ரைட். இப்படி தான் மொமெண்ட் இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் இந்த இஸ்ரவேலுடைய சத்தத்தை கேட்கிறாரு. யாரை திரும்பி பார்க்கறான்னு சத்தத்தை கேட்டு வசனம் மறுபடியும் எக்ஸோடஸ் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24 25. சீக்கிரத்தில் போறீங்களா? தேவன் அவர்கள் பெருமூச்சை பாருங்க, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் பாருங்க, தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கைன்னு சொன்னா இன்னொரு சிம்பிள் ஒரு வார்த்தை சொல்லுவா. உடன்படிக்கைன்னா ப்ராமிஸ்டியா. ப்ராமிஸ் சொல்லுங்க, என்னோட சொல்றீங்களா? ப்ராமிஸ்ட் அப்படின்னா வாக்கு தத்துவம். நான் தான் சொன்னேன் எக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல அவர் என்கிட்ட எல்லாம் கொடுக்குறேன்ட்டாரு. இப்போ உடன்படிக்கையில இதெல்லாம் வந்துருச்சு. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர், இப்போ இவர் தான் ஆண்டவர்னு பாஸ்டர் தான் ஆண்டவர்னு வச்சுக்கோமே. இப்போ பாஸ்டர் என்ன செய்யறாருன்னா, நான் கூப்பிடுற சத்தத்துல அவருடைய புக்கு எடுத்து பார்க்கறாரு. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உங்க மேல எழுதினதை அவர் பார்க்கறாரு. Come on, come on, come on, come on, come on, come on. ஆஹா, இது போதாது, இது போதாது, இது போதாது சொல்றேன். ஆண்டவர் எழுதினதை பார்க்கிறாரு. எத்தனையோ ஆண்டுகள் காலமாக எழுதின சரித்திரத்தை பார்க்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் கிட்ட சொன்ன வாக்கு தத்தத்தை எக்ரிமெண்ட் எடுத்து ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் உயிரோடு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க, தெரியல வீட்டுக்கு வந்துட போறாங்க. ஆபிரகாம் வந்து நிக்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்புடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய உடன்படிக்கை பார்த்து ஜனங்களை விடுவிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அந்த 25வது வசனத்தை பாருங்க, இதை படிச்சிருங்க. இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
25 படிக்கிறீங்களா? தேவன் இஸ்ரவேல் இப்ப பாருங்க, புத்திரரை உடன்படிக்கை கண்ணோக்கினார். நினைத்தவர் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை இப்ப கண்ணோக்கினார். பாருங்க, இந்த உடன்படிக்கை பார்த்தோம், ஜனங்களை பார்க்கிறார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தார். எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? இப்போ என்ன புதுசா ஆண்டவர் பார்க்கிறாரு? அவர் தான் சொன்னாரு சங்கீதம் 122ல, நான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல, கொஞ்சம் அப்பப்ப டயர்டா தூங்கிடுவேன் இல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல, தூங்குவது அப்படின்னா எல்லாரும் மேலேயே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த வசனம் சொல்றது, கூப்பிடுற மேல ஓ உடன்படிக்கை வருது. இப்ப என்னன்னா, இந்த 1000 டீனா ஒருத்தர் மேல ஃபோக்கஸ் ஆகுது, ஒரு குரூப் மேல ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ என்னன்னா, அந்த குரூப் மேல ஃபோக்கஸ் ஆயிட்டு வசனம் சொல்லுது, தேவன் நினைத்தருளினா. ஆண்டவர் நினைத்தருளினார்னா என்னன்னா, அடுத்தது மிரக்கல் தான், அடுத்தது ஓப்பன் டோர் தான். கமான், இதுதான் சொன்ன, மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கமான், இதை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. மிரக்கல் தான், ஓப்பன் டோர் தான், சூப்பர் நேச்சுரல் தான், வண்டர்ஸ் தான். ஆண்டவருடைய மைட்டி மிரக்கல் உடைய ஜெனரேஷன் பார்க்கும். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சொல்றவங்க, நான் சொல்றேன், ஆண்டவர் உண்மையில சொல்லிடுறேன், நான் அமைதியா இருக்க சில சமயம். ஆண்டவர் என்னை ப்ராஃபட் அபிஷேகித்து, ஐ எம் அ ப்ராஃபட். சரியா? ஒரு பேர் கொடுத்தா லேட்டா வில் கால் சம் நேம்ஸ். ஓகே, சொல்லும் பொழுது அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், ஒன்றும் பெற மாட்டீங்க, வந்த போல வீட்டுக்கு போவீங்க. ஆனா வந்த வார்த்தையை பிடிச்சிங்கன்னு சொன்னா, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, சர்வ வல்லவருடைய வார்த்தையா, உடைய தலைமுறையை மாத்திரையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கண்கள், அவர் ஒரு குரூப் மேல வருது, நிலைத்தருளினார். இப்போ நான் கேட்கிறேன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடைய உடன்படிக்கையை இவ்வளவு மதித்து விடுவிக்கிறார் என்று சொன்னா, உங்களோட உடன்படிக்கை யாரு மேல இருக்கிறது? You will have visitation. You will have visitation. ஜீசஸ்னு சொன்னீங்களே, ஐ ரிலீஸ் ரைட் நவ் ஓவர் யூ. உங்களுக்கு விசிட்டேஷன் நடக்கும். அன்எக்ஸ்பெக்டான டைம்ல God going to come and visit you. உங்களுடைய உடன்படிக்கை யார் மேல இருக்கு? ஐயா, நான் சொல்றேன், உங்களுடைய உடன்படிக்கை இந்த வானத்தையும் பூமியும் சராசரங்களை உண்டு பண்ணின வார்த்தை மூலமாக உண்டு பண்ணின, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஒரு சத்தமோராமே, சத்தமோராமே, சத்தமோராமே. இதை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய தலைமுறை அவர்களுடைய பெயர்ல அல்ல, என்னுடைய உடன்படிக்கை இயேசுடைய பெயர்ல இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்குடைய உடன்படிக்கையை ஆண்டவர் மதித்து அந்த ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்தார் என்று சொன்னா, பரலோகத்தில் இருந்த ஒரு பெஸ்ட், அதுதான் வேர்டு. இந்த வேர்ட் பூமிக்குள்ள இறங்கி வந்தது. His name called Jesus Christ. ஹல்லேலூயா. அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர்ல உங்களுடைய உடன்படிக்கை நல்ல கரங்களை தட்டி இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்துமா? வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், எல்லாரும் வேணாம், விசுவாசிக்கிறத மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து சொல்லுங்க, என்னுடைய உடன்படிக்கை பேசுங்க. Karabaladana Mashagaradana Bariandara Baladana Bari Kaladaraba Rabalagaradana Bashakaradaba Rabaladana Bari Galadana Mariandaraba. Come on. Yes.
ரிலீஸ். வார்த்தை கேட்க விடாதபடி பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் வானமத்தலை கிரிகளை செய்கிற எல்லா பொல்லாத கிரிகள் I command you out in Jesus name. காதுகள் திறக்கப்படட்டும், இதயங்கள் திறக்கப்படட்டும். ஹாட்டாலமா நல்ல நல்ல வாயில திறந்து something is happening. குரவலதன மசகரதனபா. உடைய உடன்படிக்கை வல்லமை உள்ள தேவனுடைய பெயர்ல இருக்கு. ரவலதனபரி அந்தனபா மோகா ரிமந்துருபோ சட்டபோ பேரலி அந்தனபா. கல்லறைக்கு போன இன்னைக்கு அடக்கம் பண்ண கல்லறையில் இருக்கிறாங்க. ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேர்ல உடன்படிக்கை இருக்கும் பொழுது இவ்வளவு வல்லமன்னா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுடைய நாமத்துல உங்களுடைய என்னுடைய உடன்படிக்கை இருக்கு. This is so powerful. Oh, glory. Oh. வசனத்தை படிப்போமா? என்னாகும் 7ஆம் அதிகாரம். சீக்கிரத்தை எடுத்துக்கோங்க. என்னாகும் 7ஆம் அதிகாரம். நான் டியூட்டரோனமி பார்க்கணும். என்னாகும் ரைட்ல டியூட்டரோனமி இஸ் என்னாகமம்மா? செட் ரைட். நம்பர்ஸ் இல்லை டியூட்டரோனமி அப்படின்னா உபாகமம். Yeah, உபாகமம். So I'm using English. Okay. Yeah. Okay. டியூட்டரோனமி 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ படிங்க. 9வது வசனத்தை படிக்கிறீங்களா? 7. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலை மட்டும். மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் படிக்கிறீங்களா? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவனுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அதான் சொன்ன வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்க. என்னப்பா சார் மிஸ் பண்ண? ஐயா, உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கு பேசப்படும். உடன்படிக்கை 1000 தலைமுறை ரீச் பண்ணும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய தலைமுறையுடைய அது எண்ணிக்கை முடிஞ்சிட்டது. ஆனா இயேசுடைய பேர்ல உங்க மேல பேசப்பட்டது உங்களுடைய 1000 தலைமுறைக்கு அது கடந்து போகும். 1000 தலைமுறைக்கு கடந்து போகும். நான் இப்படி சொல்லுவா, இப்போ நீங்க 3வது ஜெனரேஷன் இயேசு அறிஞ்சு சேர்ச்சுக்குள்ள இருக்கீங்கன்னா, அப்படின்னா அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க, தாத்தா பாட்டி ரசிக்கப்பட்டாங்க. 3வது ஜெனரேஷன் இருக்கீங்கன்னா தாத்தா பாட்டியோடைய அந்த உடன்படிக்கை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். 1000 தலைமுறைக்கு போகும். அது உங்கள் மேல இருக்கிற தாகத்தை நிமித்தம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ 2வது தலைமையில் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னா அவங்களுடைய 1000 2வது பேட்சில் வந்து 1000 தலைமுறையுடைய பிளஸிங் வரும் உங்க மேல. அது ஒன்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்ற இன்னொரு விஷயம், நீங்க உலகம் தோண்டுவதற்கு முன்பதாகவே உங்களை பற்றி ஒரு உடன்படிக்கை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்க விதையா இருக்கும் பொழுது உங்களை பத்தி ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க வயிற்றில் இருக்கும் பொழுது உங்களை பார்த்திருக்கிறார். உங்களுடைய எல்லா சப்ஸ்டன்ஸும் உருவாகிறதுக்கு முன்பதாக somebody is watching. நீங்க வெளிப்பட்ட நாள்ல இருந்து இதுவரை உடன்படிக்கை உங்க மேல இருக்கிறது.
ஒரு ப்ராமிஸ் இருக்கிறது. இந்த முழு பைபிளில் எழுதப்பட்ட ஆதி முதல் இதுவரை சகல வாக்குத்தத்தம் உங்க மேல எழுதப்பட்டிருக்கிறது. Come on, come on, take it, take it, take it, take it, take it, take it, take it. Jesus. ப்ராமிஸ் உங்க மேல எழுதப்பட்டிருக்கு. நீங்க பிறந்த நாள்ல இருந்து 1000 தலைமுறை அந்த ப்ராமிஸ்ட் பேசும். ஹல்லேலூயா. சரி, இப்போ 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். பாஸ்டர் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இங்க போனோம், பிரியாணி சாப்பிட போனோம், நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னும் என்னை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க, எனக்கு பயமாக தான் இருக்கு. சரி, ஒரு ஒரு வசனத்தை படிப்போமா? நீங்க மட்டும் எடுக்கிறீங்க, நீங்க எழுதிக்கோங்க, எனக்கு டைம் இல்லை. எரேமியா 31:1 எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிங்க, நமக்கு டைம் இல்லை. சரி, அடுத்து ஒரு 3 வேர்ஸ் நான் காட்டிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எரேமியா 31வது அதிகாரம் நல்லா வசனம் கேளுங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1. அக்காலத்திலே அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் ஆஹா வம்சங்கள் எல்லாம் ஆஹா தேவனாய் இருப்பேன். நான் தேவனா இருப்பேன். ஓகே. அவர்கள் ஆஹா என் ஜனமாய் இருப்பார்கள் ஓகே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. அடுத்த வசனம் 32. பட்டயத்திற்கு தப்பி ஆஹா மீந்த ஜனம் 30 வனாந்தரத்தில் இல்ல 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 ஓகே 31 படிக்கிறீங்களா நீங்க? 31 அதான் சொன்னேன், எங்கேயோ வேற எங்கேயோ போயிட்டீங்க. 31 this is the right verse. 31 எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம். ஓகே, எல்லாரும் ஸ்கிரீனை பார்க்கலாம். இதோ ஆஹா நாட்கள் வரும் என்று பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுற நாட்கள் ஒண்ணு வரும். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆஹா அப்பொழுது ஆ இஸ்ரவேல் குடும்பத்தோடும் ஆ யூதா குடும்பத்தோடும் ஆ புது உடன்படிக்கை பண்ணுவேன். வாவ். இவ்வளவு நாள் ஒரு மனுஷனை ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புளை தான் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய குரூப் அவங்கள வச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ எரேமியா கிட்ட சொல்ற ஒரு நாள் வரும், கேளுங்க, ஒரு நாள் வரும், புதிய உடன்படிக்கை நான் பண்ண போறேன்னு சொல்றாரு. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ 32வது வசனம் படிக்கிறீங்களா? நான் அவர்கள் பிதாக்களை பாருங்க, நான் அவர்கள் பிதாக்களின் எகிப்து தேசத்திலிருந்து ஆ அழைத்து வர ஆ கைப்பிடித்த நாளிலே ஆ அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? இஸ்ரவேல், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவங்களுக்கு பண்ண மாதிரி உடன்படிக்கை அல்ல. ஏனெனில் ஆஹா நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோ அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. அவங்களுக்கு மதிக்க தெரியல, உடைச்சு போட்டாங்க உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாரு. 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, பாருங்க எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ண போறாருன்னா, நான் என் நியாய பிரமாணத்தை வசனத்தை உள்ளத்திலே வைத்து, அவங்களுடைய உள்ளத்துல வைத்து, பாருங்க எங்க வருது வார்த்தை, உள்ளுக்கு வைக்க போறாரா? இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறன்னு ஒரு ஆமென் சொல்லணும். இவ்வளவு நேரம் வார்த்தையை பத்தி பேச வச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசின இந்த கிரியேஷன் வார்த்தையை எங்க வைக்க போறாருன்னா, எல்லாரும் செய்றீங்களா? எங்க வைக்க போறாரு? செய்ய மாட்டீங்களா? செய்யுங்க. எங்க வைக்க போறாரு சொல்லுங்க. உள்ளுக்கு வைக்க போறாரு, உள்ளத்துல. எஸ் ஆண்டி, படிங்க. அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, என்ன மறுபடியும் உள்ளத்துல வைத்து, இருதயத்துல எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. 2 3 ஆமென். ஹல்லேலூயா.
யாருக்கு வேணுமோ டேக் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கை எழுதுறாரா, அவங்கள போல அல்ல, அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த உடன்படிக்கை உடைய இதயத்தில் வைத்து இதயத்தில் எழுத போறாருன்னா எந்த வார்த்தை வச்சு எழுத போறாரா? நான் சொன்ன வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இந்த வார்த்தை யாரு? தேவன். இப்ப தேவன் உங்களுடைய இதயத்துக்குள்ள வந்துட்டாருயா. புதிய உடன்படிக்கை என்னன்னா உங்களுடைய இதயத்துக்குள்ள வந்துட்டாருயா. ஓ ஜீசஸ். Glory. எத்தனை பேர் இப்ப விளங்குது? புதிய உடன்படிக்கை பண்ண போறாரு. அந்த ஹார்ட்ல வைத்து வசனத்தை வைத்து எழுத போறாரா, நான் தேவனா இருப்பேன், நான் தான். சில பேருக்கு விளங்கல, நான் தான். தொடாத இவனை தொடாத. ஏன் சொல்றாருன்னா நான் உள்ளுக்கு வசிக்கிறேன்ப்பா. Glory to Jesus. சரி, சீக்கிரத்துல ஒரு 3 உடன்படிக்கை எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்க 3 வசனம் சரியா? எழுதி கொள்ளுங்க. நமக்கு டைம் இல்லை. மினிட் ஸ்க்ரீனில் போடுறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி எடுக்க முடியாதுன்னா ஓகே. 1வது நீங்கள் என்ன செய்ய எழுதி கொள்ளுங்க. 1வது எபிரியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரத்தில் எபிரியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க, எழுதி கொள்ளுங்க. வீட்டில் போய் அதை படித்து பாருங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஆவியானவர் பேசுவார். எபிரியர் Hebrew chapter 9 verse 15 9-15. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே பாருங்க, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையை பாருங்க, நல்லா கவனிங்க. புதிய உடன்படிக்கையை மத்தியஸ்தராய் இருக்கிறார். புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கார். யாரு? புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா ஒருத்தர் இருக்கிறாரா? அவருடைய பெயர் இயேசு. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் காட்டணும்னா எந்த சின்ன பையனுங்களும் இங்க இல்லையே. அந்த தொங்கில் 2 பேர் இருக்கீங்களே, நீங்க தான் என்ன பாக்குறீங்களே. தம்பி நேரா உட்காந்துருக்கீங்களே, நீங்க 2 பேர் சீக்கிரத்தில் வரீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரத்தில் வாங்க. டோன்ட் வரி. அண்ணனை ஆசீர்வதிப்பார். பாப்பா will be do well. Okay. அவங்களுக்கு நல்ல கரங்களை தட்டலாமா? Thank you guys. Thank you. வாங்க மேலே வரீங்களா? Is it okay? Come up. மேலே வர ஓகே உங்களுக்கு? Yeah. Thank you. Come. Come. Okay. இங்க நிக்கிறீங்களா? Thank you so much. நல்ல கவனிங்க. 1வது உடன்படிக்கை. இப்போ ஐயா தம்பி உங்களோட கையை என்கிட்ட கொடுங்களேன். ஓகே. நம்ம தான் ஜனங்க. இப்போ இவ்வளோ நாள் உடன்படிக்கை, கடவுளோட பிடித்த உடன்படிக்கை ஆபிரகாம், அது உடைக்கப்பட்டது. அது முழுமையாக பிடிக்கப்படணும், முழுமையாக இருக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் நமக்காக மத்தியஸ்தராக வந்தார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, பிடிக்கிறீங்களா? தேங்க்யூவா. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவோட ஒரு உடன்படிக்கிறார். தேவன் என்னோட உடன்படிக்கை பண்றார். என்னோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது எனக்கு மத்தியஸ்தரா ஒருத்தர் பண்றார் உடன்படிக்கை. என்னுடைய உடன்படிக்கை இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு உடன்படிக்கை பண்றேன். அப்படின்னா தேவன் என் மேல பண்றாரு உடன்படிக்கை. நான் யாருக்கு அடிமையில இருக்கிறேன், யாருக்கு கீழே இருக்கிறேன்னா அண்டர் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா எனக்கு ஒருத்தர் மீடியா இருக்காருக்கு. அப்படின்னா என்னை பார்க்கிறாருன்னா நீங்க அப்படி திரும்புங்க. இப்போ அவர் பார்க்கும் பொழுது இப்படி பார்த்தேன்னு சொன்னா காலி. இவ்வளவு நாள் எல்லாம் காலி தான், பழைய ஏற்பாடுல எல்லாம். அதனாலதான் ஒருத்தர் மீடியேட்டரா வந்தாரு. இவரை பார்த்தாருன்னா ஒருத்தர் தெரியும், என்ன தெரியும்பா, ஒரு மீடியேட்டர் வந்துட்டாரு. அவரை பார்த்துட்டாருன்னா சிலுவையை பார்ப்பாரு. சிலுவையில உங்களுக்காக எனக்காக சகலவற்றையும் செஞ்ச சர்வ வல்லவர்
ஹalleluya. சரி, சிம்பிளா ஒரே ஒரு காரியம், ஜஸ்மீரா, ஒரே ஒரு காரியம். இப்போ நம்ம எல்லாம் ப்ரே பண்றோம்ல, ப்ரே பண்ணிட்டு கடைசி என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போ நான் யாருக்கிட்ட, அந்த யாருடைய கவனத்துல, யாரோட உடன்படிக்கையில வரேன்? பிதா கிட்ட, இயேசு கிறிஸ்து நாமத்துல. அப்படின்னா தேவன் நானோட பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் ஜீசஸ். அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு என்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்துல உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறேனா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, சரியா, ரெண்டாவது லூக்கா 20ஆம் அதிகாரம், லூக்கா 22:20. லூக்கா 22:20 சீக்கிரம் படிக்கிறீங்களா? லூக்கா 22 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனம். போஜன பண்ண பின்பு, இங்க பாருங்க, போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இரண்டாவது உடன்படிக்கை என்னன்னா, ஒன்னு பிதா என்னோட உடன்படிக்கை, யார்? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜீசஸ் மீடியேட்டரா இருக்கிறாரு. ரெண்டாவது உடன்படிக்கை இயேசுவோட அவருடைய ரத்தத்தின் மூலமா நான் உடன்பாடு பண்ணப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? நான் அவரோட உடன்பட்டிருக்கிறேன் மீடியேட்டர் மூலமாக, நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போ ஜீசஸோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கேன், blood of Jesus, இயேசுவோட அவர் ரத்தத்தின் மூலமா. ஹல்லேலூயா. Thank you so much. மூணாவது ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க போகிறேன். வந்து வாசிக்கிறீங்களா? தேங்க்யூ. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிஷியன்ஸ் 1:13 முடிய போகிறேன். ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்களும், இப்ப பாருங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிதாவோட ஒரு உடன்படிக்கை ஒரு நாமத்துல பண்ணப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல டைரக்ட் வித் ஜீசஸ் ஒரு உடன்படிக்கை இருக்கு. மூன்றாவது, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானோட காலத்துல வாழ்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ப்ராமிஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட், வாக்கு தத்தத்தின் ஆவியானவர். நான் சொன்னல, உடன்படிக்கைனா வாக்கு தத்தம். அப்படின்னா அவர் வந்துட்டார்ல, என்ன உடன்படிக்கை பண்றாரு? உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. You become a living temple of the Holy Spirit. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமா மாறுறீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஐயா, பேசிக்கலி உங்களுடைய உடன்படிக்கை 3 தரத்துல இருக்குது. ஒரே வார்த்தையில சொன்னா ட்ரினிட்டி ஃபேமிலிக்குள்ள உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருவரா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் 3 விதத்துல வெளிப்படுகிறவர். அவர் பிதாவா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் காற்றாக உங்களை தொடக்கூடிய ஆவியா இருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா? ஹெல்ப் பண்றீங்க? மறுபடியும் யாத்திராகமம் 2 படிக்கிறீங்களா? யாத்திராகமம் 2 இல்ல முதல் கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை படிச்சிடும். யாத்திராகமம் 2 24, 25 மறுபடியும் அதுலயும் முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் பார்ப்போமா? யாத்திராகமம் 2 24, 25 முதல்ல வசனம். யாத்திராகமம் 2 24, 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நல்லா பாருங்க, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு, இருங்க
தேவன் உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு ஆ செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்போ உங்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம் ஈசா யாக்கோபை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது சிலுவையின் ரூபத்தை பார்க்கிறாரு. சிலுவையில சிந்தின ரத்தம் ஒவ்வொரு அடிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வெளிப்படுறீங்க ஐயா. உடைய அழுகை எல்லாம் சிலுவையில வெளிப்படுகிறது. இப்போ இன்னொரு ரூபத்துல இயேசு வெளிப்படுறாரு. பிதான் வலது பிரசத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு ரூபம், குளோரியஸ். அவரை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா உடைய முகம் தெரியுது. இப்போ உடன்படிக்கை தெரியும் பொழுது வசனம் 25 என்ன சொல்லுது? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேலுக்கு பதிலாக சொல்லுங்க, தேவன் என்னை சொல்லுங்க, தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்தா. இப்ப சொல்றீங்களா? தேவன் உங்களுடைய பேரை சொல்லுங்க, தேவன் உங்க பேரை சொல்லுங்க, கண்ணோக்கி பார்த்தார். தேவன் சாலமன் என்னை கண்ணோக்கி பார்த்தார். சொல்லுங்க சொல்லுங்க, தேவன் உங்க பேரை சொல்லுங்க, என்னை கண்ணோக்கி பார்த்தார். மறுபடியும் சொல்லுங்க, தேவன் சாலமன் என்ன கண்ணோக்கி பார்த்தார். கடைசி ஒரு வாசனை என்ன சொல்லுது? தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரை சிறியோரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அதை படிச்சீங்களே, உங்க நாமம் உயரணும். ஈல படிச்சீங்களா? ஈல படிச்சீங்களா? படிக்கலைங்க. இங்க எல்லாரும் யாரையும் பார்க்க கூடாது. ஓகே, சொன்ன வார்த்தையை பெற வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைச்சா போதுமா? நான் சொல்றேன், எனக்கு அதை காட்டிலும் எனக்கு அவரே வேணும். எனக்கு அவரே வந்துட்டா போதும். இந்த பாடலை படிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு ஜெபம் வேணும்னு சொல்றவங்க? நான் ஜேசன் 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 அந்த காலவேளையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு ஜேசன். குறிப்பா சொல்லும் பொழுது யார் ஆண்டவரை ஜேசன் 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 ஆண்டவர் குறிப்பா என் கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய பிரதரை கொண்டு வராரு. யோர் பிரதர் ஜேசன். இந்த கால வேளையில நான் ப்ரே பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பிரதரை காட்டுறாரு. காட் சே காட் கோயிங் டு பாஸ் அ பேட்டன். அவர் என்ன செய்யறாருன்னா பேட்டனை கொடுத்துட்டு ஓட பார்க்கறாரு. பட் காட் சே அவர் மேல ஒரு பேட்டன் பாஸ் பண்ண போறாரு. ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்திருக்காரு. காட் வாண்ட் டு சூஸ். ஸோ அவரை தெரிந்தெடுத்திருக்காரு அவருக்காக ஓட. அந்த பேட்டன்ல போட்டிருக்கு ரன் ஃபார் மீன்னு சொல்லி. எங்க இருக்கிறாரு? சுபாங்கில் இருக்கிறாரு. எனக்கு தெரியாது இவர் இங்க இருப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அடுத்தது நான்சி. யார் நான்சி இருக்கிறீங்களா? நான்சி நான்சி இருந்தீங்கன்னா அப்படியே பார்த்து நிக்காதீங்க. யார் நான்சி? உங்க பேரு நான்சி, சீக்கிரத்துல முன்னுக்கு வாங்க. அப்படி என் பேர் நான்சி இல்லை, என் அப்பா அம்மா உங்க கூட பிறந்தவங்க பேரு நான்சி சொன்னீங்கன்னா சீக்கிரத்துல ஓடிவாங்க. இல்ல உங்க சர்க்கிள் இருக்கிற வெரி ஃபெமிலியரான ஒரு பேர் நான்சி, தயங்க வேணா, சீக்கிரத்துல முன்னுக்கு வாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த நான்சி she is pregnant 2 months. She is pregnant 2 months. சரி, வர தயங்கினீங்கன்னா தயவு செய்து முன்னுக்கு வந்துருங்க. Honor, you must honor the Lord. I know the anointing that is upon me. இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு ஒரு பேர் கொடுத்தாரு. அந்த டேட் கொடுத்து அந்த ஏஜ் கொடுத்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ மிஸ் ஆகாது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? பிரேயர் வேண்டுறவங்க
சீக்கிரத்துல முன்னுக்கு வாங்க. I wanted to pray. I wanted to pray. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நீங்க போங்க, அவங்க போங்கன்னு. ஆவியானவர் என்னன்னா, if you want, please come. ஆண்டவர் தொடுவார், பேசுவார். Yes. Yes, please. Please lead us. யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி. Yes.